ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராம உதவியாளர் பணியிடங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய்த்துறை உத்தரவு. தமிழகம் முழுவதும் உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய்த்துறை செயலாளர் உத்தரவு. 11,100 35,100 என்ற ஊதிய விகிதத்தில் பணியிடங்களை நிரப்பவும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் அறிவிப்பு வெளியாக உள்ளது. 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி மாநிலம் முழுவதும் 5,060 பணியிடங்கள் காலியாக உள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டங்கள் வாரியாக காலியிட எவ்வளவுன்னு பார்ப்போம். அரியலூர் மாவட்டத்தில் 21 காலியிடங்கள், சென்னை மாவட்டத்தில் 20 காலியிடங்கள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 41 காலியிடங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 61 காலியிடங்கள், அடுத்து கடலூர் மாவட்டத்தில் 66 காலியிடங்கள், திண்டுக்கல் மாவட்டத்தில் 29 காலியிடங்கள், தருமபுரி மாவட்டத்தில் 39 காலியிடங்கள், ஈரோடு மாவட்டத்தில் 141 காலியிடங்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 109 காலியிடங்கள், கரூர் மாவட்டத்தில் 27 காலியிடங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 33 காலியிடங்கள், மதுரை மாவட்டத்தில் 155 காலியிடங்கள், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 13 காலியிடங்கள், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 68 காலியிடங்கள், நாமக்கல் மாவட்டத்தில் 68 காலியிடங்கள், பெரம்பலூர் மாவட்டத்தில் 21 காலியிடங்கள், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 27 காலியிடங்கள், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 29 காலியிடங்கள், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 43 காலியிடங்கள், சேலம் மாவட்டத்தில் 105 காலியிடங்கள், சிவகங்கை மாவட்டத்தில் 46 காலியிடங்கள், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 35 காலியிடங்கள், தேனி மாவட்டத்தில் 25 காலியிடங்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 103 காலியிடங்கள், திருநெல்வேலி மாவட்டத்தில் 45 காலியிடங்கள், திருப்பூர் மாவட்டத்தில் 102 காலியிடங்கள், திருவாரூர் மாவட்டத்தில் 139 காலியிடங்கள், திருவள்ளூர் மாவட்டத்தில் 151 காலியிடங்கள், திருச்சி மாவட்டத்தில் 104 காலியிடங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் 77 காலியிடங்கள், தென்காசி மாவட்டத்தில் 18 காலியிடங்கள், திருப்பத்தூர் மாவட்டத்தில் 32 காலியிடங்கள், விருதுநகர் மாவட்டத்தில் 38 காலியிடங்கள், வேலூர் மாவட்டத்தில் 30 காலியிடங்கள், விழுப்புரம் மாவட்டத்தில் 31 காலியிடங்கள். அடுத்து விண்ணப்பத்தோட என்னென்ன ஆவணங்கள் இணைக்கணும்னு பார்ப்போம். வாங்க. 1 பாருங்கள், இருப்பிடச் சான்று. 2 சாதி சான்று. 3 வேலைவாய்ப்பு பதிவு அட்டை, எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ணியிருக்கணும், அதை பாருங்கள். 3 4வது ஆதார் அடையாள அட்டை. 5 குடும்ப அட்டை. 6 பள்ளி மாற்றுச் சான்றிதழ். 6 பிறப்புச் சான்று. 7 ஆதரவற்ற விதவையாக இருப்பின் சான்று. 7 மாற்றுத்திறனாளியாக இருப்பின் அதற்குரிய அடையாள அட்டை. 8 முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் அடையாள அட்டை. அதுக்கடுத்து 2 சக்கர 4 சக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பதாரர்கள் என்னென்ன தகுதி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க. 1 ஒரு வருவாய் கிராமத்திற்கு ஒரு விண்ணப்பம் மட்டுமே அளிக்க வேண்டும். சரியா? 2 சம்பந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே விண்ணப்பம் செய்ய வேண்டும். அவங்க டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் அவங்க அப்ளை பண்ண முடியும், மற்ற டிஸ்ட்ரிக்ட் எதுவும் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 சம்பந்தப்பட்ட வட்டத்தை தவிர இதர வட்டங்களை சேர்ந்தவர்கள், இதர மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 4 குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 6 பொதுப்பிரிவினருக்கு அதிகபட்ச வயது 32, இதர வகுப்பினருக்கு அதிகபட்ச வயது 37, மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் ஆகியோருக்கு தொடர்புடைய அரசு ஆணைகளின்படி வயது தளர்வுகள் பின்பற்றப்படும். 7 தமிழ் மற்றும் ஆங்கிலம் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். 8 சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். 9 எந்தவித குற்ற வழக்கிலும் ஈடுபடாதவராக இருக்க வேண்டும். 10
11 விண்ணப்பத்துடன் அனைத்து சான்றிதழ்களின் சான்றொப்பமிட்ட நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். 12 விண்ணப்பதாரர்கள் தமது விண்ணப்பத்திற்காக எவ்வித சிபாரிசும் நடக்கக்கூடாது. எவ்வகையிலாவது சிபாரிசு செய்வது தெரியவரும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அடுத்து என்ன சொல்லணும், அப்ளை பண்ணுற விண்ணப்பிக்கும் முறை எப்படின்னு பார்ப்போம். விண்ணப்பிக்கும் முறை இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். சரியா? ஆன்லைனில் போய் ப்ரௌசிங் சென்டரில் விண்ணப்பிக்கலாம். அதோட இமெயில் முகவரி என்னன்னு பார்ப்போம். தமிழக அரசின் இணையதளம் https://www.tngov.in முகவரியில் போய் நம்ம விண்ணப்பிக்கணும். தேர்வில் கலந்துட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள்.